நான் தான் ஆமா. அவர் 100 கால் பண்ணிடுறாரு. ஏதோ உள்ள நீங்க வந்து இது பண்ணி த்ரெட்டனிங் பண்றீங்க. இந்த அம்மா வசந்தகுமாரியும் இவங்களும் பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களா? இந்த வீடு அவங்க வீடு தானா? 94ல அவங்க தான் இந்த வீடை கட்டினாங்களா? நான் அந்த மளிகை கடை எதிர்க்க வீடு இந்த வீடெல்லாம் நான் கன்ஃபார்ம் பண்றேன். ஒரு வீடு ஆசை உள்ள வந்து பார்க்கலாமா சார்னா அவர் பார்க்க கூடாதுன்னு சொன்ன உடனே நாங்க வெளியே வந்துட்டோம். இங்க இதுல வந்து நாங்க என்ன கத்தி கடப்பாரு அருவான்னு எடுத்துட்டு வந்து பிரச்சனையா பண்ணோம் இல்லையே. அவங்க என்ன சொல்றாங்க, எங்க வந்து நாங்கள் அதுக்கான டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கோம், அது எங்களுக்கு தேவையில்லைங்க, நீங்கள் அது கோர்ட்டில் சப்மிட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்டாட்டில் கேட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டதுக்கு இதேமாதிரி நாங்கள் இல்லாத டைமில் வந்து உள்ளே போய் த்ரெட்டனிங் பண்ணாங்க பசங்க. த்ரெட்டனிங் பண்ணாங்கன்னு சொன்னாரு அவரு. அப்போ நான் சொல்றேன் எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட். போய் பேசுறாரு அவரு. ஐயோ ஒன்றும் இல்லைம்மா, அவர் ஜஸ்ட் கேட்டு போயிட்டாரு. பிரச்சனை இல்லை சார், அவர் வந்து குழந்தைங்களாம் பயந்தாங்கன்னாரு. குழந்தைங்க கிட்டேயே நம்ம போகல. எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட். அவரு அந்த மாதிரி கால்ஸ் பாருங்க, ஒரு சின்ன விஷயம் வந்து கேட்டதுக்கு 100க்கு கால் பண்ணி அந்த சீனிவாசன் போய் சொல்லியிருக்காரு த்ரெட்டன் பண்ணியிருக்கோன்னு சொல்லி. இந்த தெருவே நிக்குது, இந்த தெருல இவ்வளவு மக்கள் நிக்கிறாங்க. இப்ப 100 பேர் நிக்கிறாங்க இந்த தெருவில். இப்ப 100 பேர் நிக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் வந்து நாங்க போய் மிரட்டணும்னு சொல்லிட்டோம். இந்த சின்ன விஷயத்திலேயே இவ்வளவு போய் சொல்றாரு சீனிவாசன். வாட் சீனிவாசன் மகேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு குழந்தைங்களை வச்சு கல்வி சொல்லி கொடுக்குறீங்க. ஒரு சின்ன விஷயத்துல போய் சொல்ற நீங்க எப்படி ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறீங்கன்னு எனக்கு புரியல.